அகரத்தின் அன்பு வணக்கங்கள். சனி பகவான் என்றாலே ஒருவித பயம் அனைவருக்கும் ஏற்படத்தான் செய்யும். சிவபெருமானுக்கு பிறகு ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர்தான் சனீஸ்வர பகவான். அனைவரையும் ஆட்டி படைக்கும் சனி பகவான் வாரி வழங்குவதிலும் வள்ளல்தான். கெடுதல் செய்தால் அவரை போல கஷ்டங்களை கொடுப்பவர்கள் யாரும் கிடையாது. அதேபோல நல்லது செய்தாலும் இவரை மிஞ்சுவதற்கு ஆள் கிடையாது. கொடுத்தாலும் அதிகம்தான், கெடுத்தாலும் அதிகம்தான். அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம், கருப்பு எல், நீலக்கல் ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. ஏன் சனி பகவானுக்கு கருப்பு நிறம்? சனி பகவான் ஏன் கருப்பானார் என்ற ஆன்மீக கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நலனை சனி பகவான் பிடித்திருந்த கதை நாம் அறிந்ததே. அதாவது சனி பகவானை பொறுத்தவரையில் கடமை உணர்வு மிக்கவர். ஒருவர் கடமையை சரியாக செய்தால் அவர்களை எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் கடமை தவறினால் அதை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார். இந்நிலையில்தான் நலன் ஒருமுறை பூஜை செய்ய போகும்போது கால்களை சரியாக கழுவாமல் சென்று விட்டான். இதனை கண்ட சனி பகவான், ஒரு கால்களை கூட சரியாக கழுவாத நீ ஒரு நாட்டை எப்படி சிறப்பாக சுத்தமாக ஆள முடியும் என்று நலனை சனி பகவான் பிடித்து கொண்டார். அதன் பிறகு புட்கரன் என்பவனிடம் சூதாட்டத்தில் தோற்று நாடு, பொன், பொருள் என எல்லாவற்றையும் இழந்தான் நலன். மேலும் தன் பிள்ளைகளை தன்னுடைய மாமனார் வீட்டில் விட்டுவிட்டு தன் மனைவி தமயந்தியுடன் காட்டிற்கு சென்று வாழ்ந்து வந்தான் நலன். தன் மனைவி தமயந்தி காட்டில் தன்னுடன் கஷ்டப்படுவதை பார்த்த நலன் கண்ணீர் சிந்தினான். எனவே அவளையும் காட்டிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டான். அவன் தனியாக காட்டுக்குள் சென்றபோது ஓரிடத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த நெருப்புக்குள் பாம்பு ஒன்று சிக்கி தவித்தது. நலனை பார்த்த பாம்பு, ஐயா, என்னை காப்பாற்றுங்கள் என கதறியது. அப்பாம்புவை பார்த்து இறக்கப்பட்ட நலன் பாம்புவை நெருப்பிலிருந்து காப்பாற்றினான். அவ்வேளையில் தன்னை காப்பாற்றிய நலனையே கடித்து விட்டது பாம்பு. நலனின் நிறமும் கருப்பாக மாறியது. உன்னை காப்பாற்றிய என்னையே கடித்து விட்டாயே என பாம்பை பார்த்து வருந்தினான் நலன். அதற்கு பாம்பு, எல்லாம் நன்மைக்கே என்று பாம்பு பின்பு நடக்கவிருப்பதை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றது. பாம்பின் விஷம் நலனின் உடலுக்குள் புகும்போது அவனை பிடித்திருந்த சனி பகவானும் அவஸ்தைப்பட்டார். ஒரு நல்லவனை பிடித்ததால் சனி பகவானுக்கே சோதனை வந்தது. எனவே அந்த விஷத்தால் சனி பகவானும் கருப்பாக மாறினார். இதனால்தான் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம், கருப்பு எல், நீலக்கல் என ஒதுக்கப்பட்டது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.